கல் இறக்க யாராவது தடை விதித்தால் கையில் இருந்த அரிவாளை காட்டி எச்சரிக்கை விடுத்த சீமான். பெரிய தாளையில் கல் இறக்கும் போராட்டத்தில் நடந்த சம்பவம். நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ்நாடு கல் இயக்கம் உள்ளிட்ட சில அமைப்புகள் தமிழ்நாட்டில் கல் இறக்க விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். மதுபானங்களை தமிழ்நாடு அரசே டாஸ்மாக் நிறுவனம் மூலம் விற்பனை செய்யும் நிலையில் பனை மரத்தில் உற்பத்தியாகும் கல்லை மட்டும் இறக்க விற்க தடை விதிப்பதா என இந்த அமைப்புகள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். அவ்வப்போது கல் இறக்கும் போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனை மரம் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். அந்த வகையில் திருச்செந்தூர் அருகே பெரிய தாளையில் பனை ஏறி கல் இறக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்துக்காக கிழக்கு கடற்கரை சாலை ஓரமுள்ள பனை தோட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சீமான் அங்கு வந்தார். அவர் பனை ஏறுவதற்கு ஏதுவாக ஒரு பனை மரத்தில் ஏணி போல் கம்புகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கம்பு வழியாக முதலில் இளைஞர் ஒருவர் பனை மரத்தில் ஏறினார். அதைத் தொடர்ந்து சீமான் பனை ஏறுவதற்கு தேவையான பொருட்களை இடுப்பில் கட்டி கொண்டு பனையில் ஏறினார். பனை உச்சிக்கு சென்ற அவர் பனை களையத்தில் இருந்து கல்லை கொண்டு சென்ற பாத்திரத்தில் ஊற்றி இறக்கினார். அப்போது அங்கே குழுமியிருந்தவர்கள் கல் எங்கள் உரிமைகள், எங்கள் உணவு என்றபடி கோஷமிட்டனர். அதன் பிறகு கொண்டு வந்த பனைமர கல்லை மேடைக்கு கொண்டு வந்தார். மேடையில் இருந்த அனைவருக்கும் ஊற்றி கொடுத்துவிட்டு தானும் குடித்தார் சீமான். குடித்த பிறகு அருமை என்று சைகை காட்டினார். தொடர்ந்து மேடையில் அவர் பேசுகையில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால் கடை திறக்கப்படும், சீமை சரக்கு தடை செய்யப்படும், எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்க அனுமதி உள்ள போது எங்கள் மாநிலத்தில் மட்டும் ஏன் தடை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழகத்தில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சுபவனும் விற்பனை செய்பவனும் ஒரே ஆளாக உள்ளனர் என்று திமுகவை விமர்சித்தார். அதனால்தான் கல்லை தடை செய்கிறார்கள் என்று கூறினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எளிமையாக பனை ஏற நவீன இயந்திரம் கொண்டு வருவேன். கால்நடைகளை மேய தடை போடுகிறார்கள். அடுத்து ஆடு மாடு மாநாடு போடுகிறேன். ஜூலை 10ஆம் தேதி உலகத்தில் எனக்கு மகிழ்ச்சியான செய்தி சிறையில் இருப்பதுதான். 2026ஆம் புதிய வரலாறு படைப்போம். முருகன் என் கூட்டணியில் உள்ளார்கள். நீ என்னை வெற்றி பெற வை, நீ இருக்கும் இடத்தில் உனக்கு வேலை தருகிறேன் என கூறினார். இதற்கிடையில் கல் இறக்க யாராவது தடை விதித்தால் என்று கையில் இருந்த அரிவாளை காட்டி எச்சரிக்கை விடுத்தார். சீமான் நேரடியாக களமிறங்கும் இந்த போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தோர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இது என் வாழ்வியலோட கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. கைது செய்தவர் 6 மாதம் தான். ஒரு நாள் எங்க அதிகாரம் எனக்கு சிக்கும் தேவையில்லாது வந்து அவனை வந்து தொடக்கூடாது. நீ இந்த சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது. இது விவசாயம். பனை தென்னை என்பது விவசாயம். 50-60 ஆண்டு காலம் பனையை 50 ரூபாய்க்கு விற்கிற அவலம். 50 கோடி பனை இருந்த இடத்துல 5 கோடி பனை தான் இந்த நிலத்தில் இருக்கு. எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு. 10 கோடி பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி தான். அவனே சொல்றான். அவன் என்ன சொல்றான்? கொலையில் கொடியோரை வேந்தறுத்தல், வைங்கோல் களை கட்டலோடு நேருங்கிறான். அரசனுக்கு துரோகிகளை போட்டு தள்ளுவது ஒரு களை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறான். அதனாலதான் பாடையர்வாளோட திட்டம் பல களை